ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நிறையா டிசைனான பேக்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லா பேக்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதேமாதிரி எனக்கு மெசேஜஸும் சென்ட் பண்ணுறீங்க. கிளாஸஸ் வந்து இன்னும் போடுங்க, பேக்ஸ் வந்து நிறையா இன்னும் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸாக எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், அதே போல் த்ரெட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஜூட் த்ரெட் பேக். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஜூட். இது வந்து ஜூட்டுங்க. நம்ம வந்து நார்மலாக சொல்கிறதுனா இதுக்கு வந்து சணல் கயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. நம்ம வந்து அரிசியெல்லாம் எடுப்போம் இல்லைங்களா, இப்போ வந்து அரிசி வந்து ஒரு மாதிரி ஷைனிங் பேக்கிங்கில் வருது. ஆனால் முதல்ல வந்து அரிசி வந்து இந்த மாதிரி வந்து சணல் கயிறுனால செய்யப்பட்ட மூட்டைகளில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், அந்த மாதிரி இது. ஆனால் இதை வந்து இப்போ இந்த மாடர்னாக பேகுக்கு செய்யறதுக்கு வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ணுறாங்கங்க. இது வந்து ரோல் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கல. நம்மளுக்கு வந்து ஹேங்க் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1 கேஜி ஹேங்க் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த 1 கேஜி ஹேங்க் வாங்கி நான் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பேக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வந்து ரொம்ப லெஸ் வெயிட்டு தாங்க. சுத்தமாகவே வெயிட் இல்லை. ஒரு கர்ச்சீஃபை எடுத்தால் நம்மளுக்கு என்ன வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டு தான் இருக்குது. சுத்தமாக வெயிட் இல்லை. நம்ம என்ன சைஸ் வேணாலும் பேக்ஸ் வந்து இதில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம அடி வந்து நம்மளுக்கு பாருங்கள் ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்காது. அதனால் அடிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்து இன்னும் அந்த ஒர்க்கெலாம் ஃபினிஷ் ஆகலைங்க. இப்போ இந்த பேக் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து நான் ஜூட் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் ஜூட் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து நார்மலான உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் இந்த ஒர்க் வந்து ஒயரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க. க்ரோஸா ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒர்க் பண்ணலாம். இந்த இந்த இது சரிங்களா, க்ரோஸா ஒயரில் ஒர்க் பண்ணலாம், 1 mm த்ரெட்டில் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறமா 2 mm த்ரெட் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறமா உள்ளன் த்ரெட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த பேக்கை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? எந்த டைப் ஆஃப் த்ரெட்ஸ் வேணாலும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 1 mm கூட நீங்கள் வந்து 2 ஹேங்காக வைக்கணுன்ட்டு இல்லை. அடி போடும்போது மட்டும் அடிக்கு மட்டும் 2 ஹேங்க் அல்லது 3 ஹேங்க் வச்சு, அது 3 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படி வச்சு நீங்கள் அடி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த சுற்றியெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராண்ட்லேயே ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்காதுங்க. பாருங்கள், ஷோல்டர் பேக் லைட் வெயிட்டாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச்சஸும் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இதோட ஃபுல் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இந்த பேக் வந்து எப்படி மேக் பண்ணணும், அடி வந்து எப்படி போடணும், சுற்றி எவ்வளோ ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து டுட்டோரியல் மேக் பண்ணி உங்களுக்கு தரேங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம ஜூட்டில் ஒர்க் பண்ணுறோங்கிறக்காக நான் வந்து டுட்டோரியல் எதுவும் எடுக்கலை. ஏன்னா ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு டுட்டோரியல் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க. ஸ்டிச்சஸ் வந்து இழுத்துட்டோ பாருங்கள், எவ்வளோ அந்த ஸ்டிச்சஸ் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ரொம்ப வந்து நம்ம என்ன வந்து மைண்டில் செட் பண்ணி கொண்டு வரோமோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த செயின்ஸ்லேருந்து எல்லா ஒர்க்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த மாதிரி மஞ்சியாக இருக்குது தெரியுதுங்களா, இந்த மாதிரி மஞ்சியாக இருக்குது. இந்த மஞ்சியை வந்து நம்ம ஃபயரும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் இது வந்து ரொம்ப மெல்லிஸான த்ரெட்டு. நம்ம ஃபயர் பண்ணோம்னா டக்குன்னு பிடிச்சிரும். இல்லாட்டி வந்து இதெல்லாம் பிளாக் ஆயிரும். நம்ம லைட்டாக ஃபயர் பண்ணால் கூட பிளாக் ஆயிருங்க. அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியலாக நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இந்த பேக் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டீங்க, இந்த மாதிரி டிசைனில் எங்களுக்கு போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூட் த்ரெட்லேயே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேக் போடுறேங்க. பெரிய பேக் உண்டான கவுண்ட்டும் சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ரோல், அதாவது இந்த சுருண்டு கைப்பிடி செய்வோம் இல்லைங்களா, உருட்டு கைப்பிடி மாதிரி, அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம உட்டன் அந்த மாதிரியும் வாங்கி வச்சுக்கலாம், லெதர்லேயும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி நம்ம இதுக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இதுதான். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சாம்பிளுக்காக சின்னதாக ஒரு பேக் பண்ணி பார்க்கலாம், ஜூட் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். பாருங்கள், நல்லா அழகாக வந்துச்சுங்க ஒர்க்கு. பாருங்கள், நல்லா அழகாக ஒர்க் வந்துச்சு. அதே மாதிரி ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து அதிகமாக இல்லை. நம்மளுக்கு அந்த கீழே வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்காக வந்து இந்த பாருங்கள் ஒரு ஸ்பாஞ்சு, இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து நான் இப்படி உள்ளே வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இதை வந்து நம்ம ஒட்டியும் வைக்கலாம், ஸ்டிச்செல்லாம் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை சும்மா நம்ம எதுவுமே பண்ணாமல் இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணியிருக்கேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது வாஷ் பண்ணால் கூட நம்ம இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளே வச்சா அது ஸ்டிஃபாக நின்றுக்கும், எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம உள்ள கிளாத் வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச்சஸை பொறுத்து இதில் பாருங்கள் எவ்வளோ கேப்பாக ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து டுட்டோரியல் எடுக்கலைங்க. இது வந்து
இந்த இந்த ஜூட் வந்து எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து 1 mm ஜூட் த்ரெட்டுங்க. இந்த த்ரெட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 mm ஜூட் த்ரெட். சரிங்களா? இதே வந்து 4 mm ஜூட் த்ரெட்டும் வாங்கியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனா இருக்கும். இப்போ நீங்கள் 5 mm பேக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த த்ரெட் வந்து தடிமனா இருக்கும். அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டோர் மேட், சர்க்கிள் டோர் மேட் இல்லாட்டி ஆஃப் சர்க்கிள் டோர் மேட் போட்டு காமிக்கிறேங்க பாருங்கள். ரொம்ப அழகா இருக்கும். ஆனா கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ல மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்க. இந்த பேக்ஸ் எல்லாம் ஃபுல்லா மேக் பண்ணிட்டு, இதோட ஃபுல் டியூட்டோரியல் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். பாருங்க. அதே மாரி டிசைன்ஸும் அப்லோட் பண்றேன். இன்னொன்னு நீங்க வந்து இப்போ இந்த நம்மளோட சேனல் இது பார்த்துட்ருக்கீங்க, வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நெறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து நெறைய கத்துக்கணும்னு ஆசை. ஸோ, நீங்க வந்து இந்த நம்ம வீடியோ பார்த்ததையும் கீழ மெசேஜ் பண்ணுங்க. அதாவது நீங்க என்ன கத்துக்க விரும்புறீங்க? பேக்னா பேக்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. பேக்னா பேக் மெசேஜ் பண்ணுங்க. கவுன்ஸ்னா கவுன்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி ஸ்வெட்டர்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாரி நீங்க என்ன ஃப்ளவர்ஸ்னா ஃப்ளவர்ஸ், அமிகுருமி டால்ஸ்னா டால்ஸ். அது என்ன டால்? அந்த மாரி கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. இந்த மெசேஜ வந்து நான் பார்ப்பேன். அந்த மெசேஜ்ல வந்து அதிகமா வந்து நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ, சப்போஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ், கவுன்ஸ் அந்த மாரி அதிகமா கேட்டிருந்தீங்கன்னா, அத வந்து ஒர்க் பண்ணுவேங்க. நீங்க சப்போஸ் பேக்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா, பேக்ஸ் அந்த மாரி டிசைட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்ப நீங்க என்ன விரும்புறீங்கன்னு தெரியல. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேக் சொல்லிக் குடுங்கன்னு சொல்றீங்க. அதே இன்னொருத்தவங்க வந்துட்டு ட்ரெஸ். எனக்கு வந்து அது ஈவனா WhatsAppல வர்றதுனால, என்ன வந்து அடுத்தது எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ, இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸாவும் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஸ்வெட்டர் கத்துக்கணும். நெறைய பேர் வந்து ஸ்வெட்டர் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்வெட்டர்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. பாய்ஸுக்குன்னா பாய்ஸ் ஸ்வெட்டர், கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் ஸ்வெட்டர். அதே மாரி கவுன்ஸ். இதில வந்து மெசேஜஸ்ல வந்து எது வந்து அதிகமா இருக்கோ, சப்போஸ் கவுன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட்டா கவுன் போட்டு காமிக்கிறேங்க. அதே மாரி பேக்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு பேக் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ, அத நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்லிக் குடுத்தா உங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மெசேஜ் பண்றது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன கத்துக்கணுன்ட்டு. இல்லாட்டி நான் வந்து அந்த சரி நான் வந்து அந்த டுட்டோரியல் போடுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க இந்த மாரி குடுத்துட்டீங்கன்னா, இப்ப அதிக பேர் வந்து கவுன் மேக் பண்றக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து கவுன் இது வந்து ஒரு மாடல் உங்களுக்கு பண்றேன். ஓகேங்களா? அதேமாரி அந்த மாடல் பண்ணி நான் அப்லோட் பண்ணும்போதும், உங்களுக்கு வந்துட்டு அதில டிஃபரெண்ட்டா பண்ணணும்னா, திருப்பி நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் மெசேஜ் பார்ப்பேங்க. மெசேஜ் பார்த்துட்டு நீ அதுக்கு தகுந்த மாரி வந்து கிளாஸஸ் வரும், டியூட்டோரியல்ஸும் வரும். ஓகேங்களா? சில டியூட்டோரியல்ஸ் வந்து பேயபிள் வீடியோவா இருக்கும். சிலது வந்து ஃபுல்லா நீங்க எப்பவும் போல பார்க்குற மாரி ஃப்ரீ வீடியோஸா தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, நீங்க அப்படி மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் பண்றீங்களோ, அத வந்து அப்லோட் பண்ணி தரேன். இனி வீக்லி ட்வைஸ் வந்து வீடியோஸ் வருங்க. இப்போ கொஞ்ச நாளா வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா? அதனால வந்துட்டு அதில கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா இருந்ததுனால, வீடியோஸ் எல்லாம் எதுவும் அப்லோட் பண்ண முடியலங்க. இனி வரது வந்து வீடியோஸ் வந்து கன்டினியூஸா வீடியோஸ் வரும். ஸோ, நீங்க மெசேஜ் பண்ணுங்க. பாருங்க, இந்த ஜூட் த்ரெட்டோட டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்க, நான் 1 கேஜி மட்டும் தான் வாங்கி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஜூட் வேணுனா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதேமாரி இந்த பேக்ஸும் வேற வேற டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. நான் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் உங்களோட லைக்ஸ்க்கும், உங்களோட சப்போர்ட்ஸ், உங்களோட சப்ஸ்கிரைப்னால தான் இந்த சேனல் வளர்ந்துட்டுருக்கு. அதேமாரி நீங்க வந்து அதிகமா வந்து வீடியோஸ் வந்து பார்க்கறதுனால தான், நீங்க வந்து எத விரும்பி பார்க்குறீங்கன்னு என்னால பார்த்துட்டு வந்து அதுக்கு தகுந்த மாரி அப்லோட்ஸ் பண்ண முடியும். ஸோ, ப்ளீஸ் கீப் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ சிஸ்டர்ஸ்.